கன்டென்ட்ட தாண்டி நீங்க இந்த விஷயம் பண்ணணும், நான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாரி ஃபாலோ பண்ணி வச்சுட்டு இன்னொரு வரைக்கும் அத ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்படி ஒரு ரூல்ஸ் தான் வந்து யார்கிட்டயும் பிராண்ட் ப்ரமோஷன் ரூ. 1 கூட பிராண்ட் ப்ரமோஷனாவோ, அதாவது ஸ்பான்சர்ஷிப்பாவோ, டொனேஷனாவோ எந்த ரூ. 1 கூட வாங்கக்கூடாதுன்னு ஒரு பாலிசி ஒண்ணு வச்சிருந்தோம். விக்ரம் படத்துல கூட நடிச்சிருந்தோம். அது கூட நம்ம குடுக்குறோம்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு பைசா கூட வேணாம்னு சொல்லிட்டு. எவ்வளவு ஆஃபர் வந்தாலும் வேணாம் சொல்லியிருக்கோம். அதாவது நம்ம ரூ. 10 காசு வாங்கிட்டோம்னா, அந்த ரூ. 10 காசுக்காக நம்ம அவங்களுக்கு வேலை பார்க்கணும். நம்ம வீடியோவில் ஒரு 10 செகண்ட் ஒதுக்கணும். நம்ம ஆடியன்ஸ் நமக்கு வந்து அந்த ஒரு 10 நிமிஷம் பார்க்குறாங்கன்னா, நம்ம வீடியோவை பிடிச்சி தான் அந்த 10 நிமிஷத்தை பார்க்குறாங்க. அதில் போய் ஒரு 10 செகண்டை போட்டு நீங்கள் இந்த பொருள் வாங்குங்க அந்த பொருள் வாங்குங்கன்னு சொல்றதுக்கு எங்களுக்கு மனசு ஒப்பலை. இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு ரூ. 10 இன்னைக்கு ரூ. 10 வருது, நாளைக்கு ரூ. 100 வரும், நாளை பொறுத்து ரூ. 1,00,000 ஆகும்போது பணத்தாசை கண்டிப்பாக மனுஷனுக்கு வந்துடும். அதை வந்து நாங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்காக ஏற்கனவே யூடியூப்ல விளம்பரம் போயிட்டு இருக்குது. அதை ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த விளம்பரமே போதும்.